விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சுடரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிளவராக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ கதிரேசன் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கும் விஜய் மல்லிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறதுல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிஷாவுக்கு சுத்தமாக இந்த மல்லியை பிடிக்கல அப்படிங்கிறதுல மல்லியை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. மனசுக்குள்ளே சுடரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மல்லி மேலே அவங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்க தான் செய்யுது. மல்லியோட கால் தூசிக்கு நீ எல்லாம் வருவியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே எனக்கு மல்லி தான் வேணும், மல்லி தான் எனக்கு அன்பா பாசமா சாப்பாடெல்லாம் ஊட்டுவேன், நீ ஆனா பாரு குரங்கு மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால நிஷாவுக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கல. ஒரு கட்டத்தில் இப்போ நிஷாவோட ஃபோனை எடுத்துட்டு இந்த சுடர் மேலே போயிடுறாங்க. போனவங்க அவங்க யாருக்கோ கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோனை எடுக்கிறாங்க. அதற்குள்ளே இப்போ கதிரேசன் வந்து பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால ஒரு ஃபோனு கூட நிம்மதியாக பேச விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்போ இந்த கதிரேசன் இந்த போலி ரேணுக்காவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மொட்டை மாடியில் இருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீ சண்டை போடாதம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ நிஷா கிட்டேயுமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் மல்லி ரெண்டு பேருக்கும் இடையிலே அந்த மௌன யுத்தம் அப்படிங்கிறது போக தான் செய்யுது. ரெண்டு பேருமே ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க மனசுக்குள்ளே தனித்தனியாக பேசிக்கிறாங்க. ஒன்று என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. அதுபோல் மல்லியுமே அவங்க மனசு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ நிஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்தை பிரிக்கிறதுல ஒரு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ வெண்பாவோட கஸ்டடி இப்போ விஜய் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதால சொத்தை விஜய்க்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த ரேணுகா இப்போ நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லையா, விஜயோட போய் இருந்தால் தான் நமக்கு சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில் இந்த ரேணுகா விஜய் மல்லியோட வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.